சரி, இந்த உமர் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் செய்யறதுக்கான பணம் எங்க வருது, ஃபண்ட் யார் தரா அப்படின்றப்ப பார்க்கும்போது அதுக்குமே வந்துட்டு அவங்க என்ன சொல்றான் அப்படின்றப்போ, இந்த ஒரு பணம் இவ்வளவு விஷயங்கள் செய்யறதுக்கான மொத்த பணமுமே வந்துட்டு ஃபாரின்ல இருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதாவது என்ன, ட்ரஸ்ட் மணியா. வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்துட்டு நல்ல விஷயத்துக்காக அந்த ஒரு காசை வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் மூலியமா போட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த ட்ரஸ்ட் மூலியமா வந்துட்டு அந்த ஒரு பணத்தை எடுத்து இவங்க இந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்தை வாங்கி தவறான ஒரு தீவிரவாதத்தை வந்துட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் இவங்களுக்கு இந்த பணம் அப்படின்றது கொடுக்குறவங்க ஏதோ நல்ல விஷயத்துக்கு கொடுக்குறாங்க, ஆனா இவங்க தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஸோ இப்படிதான் இவங்களுக்கு ஃபண்ட் அப்படின்றது வர ஆரம்பிச்சது. இப்படிதான் வந்துட்டு ஏகப்பட்ட கார்கள், அந்த வெடிகுண்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க வாங்குறாங்க. இது கூட இவங்க சம்பாதிக்கிற பணமும் இதுல வந்துட்டு இன்வால்வ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. சில கரன்சி எல்லாம் பிட்காயின் மூலியமாவும் வந்துட்டு டிரான்சாக்ஷன் நடக்குது ரொம்ப சீக்கிரட்டா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. சரி, இது வந்துட்டு பேமெண்ட் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு உமருக்கு வந்துட்டு அவ்வளவு சீக்கிரத்தெல்லாம் வந்துட்டு இந்தியாவில் வந்து நம்ம யூடியூப்ல போட்டா கூட இல்ல சாட் ஜிபிடில போட்டா கூட வந்துட்டு எப்படி வெடிகுண்டுகள்லாம் தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வர